அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ பத்தி பார்க்க போறோம். ஏன்னா, நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல, உத்தரகாண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிளவுட் பர்ஸ்ட்னால நெறைய ஃபிளாஷ் ஃப்ளட் வந்து ஏற்பட்டிருந்துச்சு. ஓகேவா? கிளவுட் பர்ஸ்ட்னா என்ன? அது எதனால ஏற்படுது? அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம ஒரு கிளாஸ்ல பார்த்திருந்தோம். ஸோ, இப்ப வந்து ஃபிளாஷ் ஃப்ளட்ட பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ, ஃபிளாஷ் ஃப்ளட்னா என்ன டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தே ஆர் சடன் இன்கிரீசஸ் இன் வாட்டர் லெவல்ஸ் தட் அக்கர் டியூரிங் ஆர் இம்மீடியட்லி ஆஃப்டர் இன்டென்ஸ் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இட் டிபிக்கலி அக்கர்ஸ் வித்தின் 6 ஹார்ஸ் ஆஃப் த ரெயின்ஃபால் அப்படிங்கிற இந்த வார்த்தையும் நம்ம சேர்த்துக்கணும். சரிங்களா? ஸோ மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சடன் இன்கிரீஸ் இன் வாட்டர் லெவல். இதான் இங்க கீ பாயிண்ட் இதான். சடன் இன்கிரீஸ் இன் வாட்டர் திடீர்னு தண்ணீரோட நீர்மட்டம் வந்து அதிகமாயிட்டே போயிரும். சரிங்களா? அதுவும் குறிப்பா மழை பெஞ்சு முடிஞ்சு ஒரு 6, 7 மணி நேரத்துக்குள்ள இந்த சடன் இன்கிரீஸ் இன் வாட்டர் லெவல்ஸ நம்மனால பார்க்க முடியும். அதனால ஏற்படக்கூடிய ஃப்ளட் தான் ஃபிளாஷ் ஃப்ளட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப எதனாலலாம் இந்த ஃபிளாஷ் ஃப்ளட் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டென்ஸ் ரெயின்ஃபால். ஓவரா மழை பெஞ்சு இப்ப போன வருஷம் வயநாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரா மழை பெஞ்சது. இதனால என்னாச்சு? அந்த சாயிலோட வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆச்சு. ஓகேங்களா? ஒரு அளவுக்கு தான் ம நம்மளுடைய சர்ஃபேஸ்னால தண்ணிய வந்து ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா, அந்த வாட்டர் எல்லாமே ரன் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகுது? ட்ரைனேஜ் சிஸ்டம்னாலயும் அந்த எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய தண்ணிய ஹேண்டில் பண்ண முடியாம போயிரும். சரியா? அடுத்ததா ராபிட் ஸ்னோ மெல்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ ராபிட் ஸ்னோ மெல்ட் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் அதிகமாகுது, ஹீட் வேவ்ஸ் அதிகமாகுது அப்படிங்கிறப்ப, அந்த ஸ்னோயி ரீஜியன்ஸ்ல வந்து அ அந்த ஐஸ் கேப்ஸ்லாம் மெல்ட் ஆயி, நமக்கு வந்து என்ன ஆகலாம்? ஒரு வாட்டர் லெவல் வந்து திடீர்னு இன்கிரீஸ் ஆகலாம். சரியா? அடுத்தது டேம் ஆர் லீவ் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் டேமேஜஸ் ஏதாவது ஏற்படுது. இல்ல ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர்ஸ் ஏற்பட்டாலும் நமக்கு என்ன ஆகும்? திடீர்னு ஸ்டோர் பண்ணியிருக்க வாட்டர் எல்லாமே திடீர்னு வெள்ளமா வர ஆரம்பிச்சுரும். லோ லையிங் ஏரியாஸ்ல. ஸோ அதையும் நம்ம சொல்ல முடியும். அடுத்தது அர்பனைசேஷன் அப்படிங்கிறது என்க்ரோச்மென்ட் அதிகமா பண்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த என்க்ரோச்மென்ட்லாம் பண்றனால நமக்கு சாயில் வந்து அந்த வாட்டர் அப்சார்பிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டே வருது. இதனாலயும் ஃப்ளட் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதனால என்ன இம்பாக்ட்லாம் ஏற்படும்? ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஹியூமன் லைவ்ஸ் அஃபெக்ட் ஆகும். எக்கனாமிக் லாஸஸ் இருக்கும். என்விரான்மென்டல் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப நமக்கு சாயில் எரோஷன், அதே மாரி கன்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் சப்ளைஸ் இது எல்லாமே இருக்கும். இது பேசிக்கா நம்ம எழுதுறது தான். சரிங்களா? என்னென்ன மிட்டிகேஷன் மெஷர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு அட்வான்ஸ்டு வெதர் பிரெடிக்ஷன், ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அதெல்லாம் கொண்டு வரணும். எல்லா டிசாஸ்டருக்குமே இத தான் நம்ம சொல்லுவோம். இல்லையா? வெதர் பிரெடிக்ஷன் அட்வான்ஸ்டா இருக்கணும். ஏர்லி வார்னிங் வெதர பிரெடிக்ட் பண்ணி, மோசமான வெதரா இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே மக்களுக்கு வந்து ஏர்லி வார்னிங்க குடுக்கணும். அதுதான். அதே மாரி இந்த ஃப்ளட் இந்த மாரியான விஷயங்கள்லாம் வரப்ப ட்ரைனேஜ் சிஸ்டத்த பத்தி நம்ம சொல்லியிருக்கணும். ஓகேவா? ஒரு ராபஸ்ட்டான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு அட்வான்ஸ்டான ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்தது பிளான்டிங் ட்ரீஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சாயில் எரோஷன் அதே மாதிரி வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அதெல்லாம் அதிகப்படுத்துறதுக்காக இந்த வெஜிடேஷன் கவர் வந்து வெஜிடேட்டிவ் கவர் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகேவா? இதே ஒரு ஹில்லி ரீஜனா இருந்துச்சுன்னா பிளான்டிங் ட்ரீஸ் அப்படிங்கிறது வெஜிடேட்டிவ் கவர் அப்படிங்கிறது சாயில் எரோஷன் வராமயே தடுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்ச எடுத்துட்டு வரணும். அடுத்தது கம்யூனிட்டீஸ்க்கு அவேர்னஸ கொடுக்கணும். லேண்ட் யூஸ் ரெகுலேஷன்ஸ வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும். இதுவுமே ஒரு நல்ல பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? லேண்ட் யூஸ் ரெகுலேஷன்ஸ் இப்ப வந்து ஃப்ளட் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஏரியால, இல்ல சாயில் எரோஷன் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஏரியாலலாம் என்ன பண்ணக்கூடாது? பில்டிங்ஸ வந்து கட்டக்கூடாது. அதுதான் இந்த லேண்ட் யூஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுக்காக என்ன மெஷர்ஸ்லாம் ஆல்ரெடி நடைமுறையில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரெடிக்ஷன் அண்ட் ஏர்லி வார்னிங்ல ஐஎம்டி வந்து டாப்ளர் ரேடார்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. சரியா? இது முக்கியமான பாயிண்ட். டாப்ளர் ரேடார்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிரிவென்டிவ் மெஷர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்டிஎம்ஏ வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டிக்கு ரெக்கமெண்டேஷன் குடுப்பாங்க. என்ன மாரி ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னா, லோ லையிங் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய ஹேபிடேஷன்ஸ்லாம் வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால என்ன ஆகுது? நமக்கு எக்கனாமிக் அண்ட் ஹியூமன் லாஸஸ் வந்து ஏற்படாம நம்மளால பார்த்துக்க முடியும். அடுத்தது மானிட்டரிங் அண்ட் அசஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, சென்ட்ரல் வாட்டர் கமிஷனும், நேஷனல் ரிமோட் சென்சிங் ஏஜென்சியும் ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோட சேர்ந்து வொர்க் பண்றாங்க. இந்த விஷயங்கள மானிட்டர் பண்றதுக்கு, அத பத்தின ஸ்டடீஸ், அசஸ்மென்ட்ட வந்து பண்றதுக்காக சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இந்த ஆன வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஒரு முக்கியமான டாபிக் கேட்டா இது வந்து 10 மார்க்கா கூட கேட்கலாம். ஸோ அதுக்கு ஏத்த மாரி நல்லா பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.